ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்த ஈரான் இஸ்ரேல் போருக்கு காரணமே திமுக தாங்க அப்படின்னு விஜய் இன்னைக்கு நீண்ட காலமாக எதெல்லாம் காமெடியாக பேசிட்டு இருந்தாங்களோ அது உண்மையாக சீரியஸாக தீவிரமாக இன்னைக்கு சொல்லியிருக்காரு திருச்சியில். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் பாதுகாப்பு எங்கள் தலைவருக்கு தரவே மாட்டேங்கிறீங்க, என்னதான் இந்த திமுக அரசுக்கு பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருந்த ஆதவ் கூட்டத்தில் பாதுகாப்புக்கு வந்த போலீஸ் மேலே காரை விட்டு அடித்து அவருக்கு காலில் எலும்பு முறிவை ஏற்படுத்தியிருக்காரு. இப்படி விஜய் திருச்சிக்கு போனதுலேருந்து பெரிய கலைபுரமாகவே அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் தேமுதிக வகுத்துள்ள புதிய உக்தி இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் தேசிய கட்சிகளுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் வாய்ப்பு இருக்குது, இன்னமும் அவங்க வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யலை, காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும்ங்கிற விவாதங்கள் 2 கூட்டணிகள்லையும் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. அது குறித்தும் பார்த்துருவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. மோர் குடிச்சிங்களா? வெயில் வேற தாக்கமாக இருக்குது பயங்கரமாக. ஆமாம், வெயில் மட்டுமா தாக்கமாக இருக்குது, கொதிச்சு போய் தான் கிடக்கு. தாவேக தலைவர் விஜய் அவர் போட்டியிடக்கூடிய 2வது சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. திருச்சி கிழக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண கையோட அங்கே ஒரு பரப்புரை பண்ணியிருக்காரு. அங்கே தான் மீண்டும் அதை ஏறக்கூடிய அதே ஸ்கிரிப்ட் தானே, தொகுதி மட்டும் மாற்றிட்டு இங்கே பல விஷயங்களை பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் நீதி கேட்டு தான் வந்திருக்கேன்னு கூட இன்னைக்கு திருச்சி மக்கள்கிட்ட பேசினார். என்ன நீதி? நான் விஜய் கூட ஓட்டு போடுறேன், முதல்ல என்ன நீதி கேட்குறீங்கன்னு சொல்லுங்கள், அடுத்து உங்களுக்கு என்னதான் வழி இருக்குன்னு சொல்லுங்கள். போகிற இடம் ஃபுல்லாக நான் வழியை கடந்து வந்திருக்கேங்கிறீங்களே, என்ன வழி முதல்ல அதை சொல்லுங்க ஐயா. அந்த தடை தானே வழி. அரசியல் ரீதியாக செயல்பட விட மாட்டேறீங்களே, சிபிஐ மூலியமாக நான் அழுத்தம் தரீங்களே, என்னோட படத்தை வெளியே கொண்டு விட மாட்டேறீங்களே, என்னோட ரசிகர்களுக்கு ரொம்ப தடை பண்ணுறீங்களே, அந்த ஒரு வழி இருக்கும்ல. என்ன கேட்குறேன், மத்தியானம் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. அப்போ தான் வெயில் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். ஆமாம், அந்த டைம் செலக்ட் பண்ணுறது ஏன்னு தான் எனக்கு புரியல. கரூர்லேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள், சாயந்தரம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் நடந்துகிட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் அந்த டைம் யூஸ் பண்ணுறாங்க. காலையில் 6 மணிலேருந்து 9-10 மணி வரைக்கும் பிரச்சாரம் நடக்குது. அதையும் நம்ம கட்சிகள்லாம் இப்போ நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறாங்க, வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுறாங்க. இவர் மட்டும் ஏன் உச்சி வெயிலே வராருன்னு தான் எனக்கு புரியும். ஒரு உச்சத்தில் இருக்கிறதுனால உச்சத்திலே வராரு. இதுதான் 2வது தொகுதி வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு டைம் பார்த்து வந்திருக்காரு போல. வேட்புமனு தாக்கல் பண்ண கையோட பரப்புரை பண்ண நல்லா இருக்காதுல்ல, அதனால அதே இதுல பரப்புரை பண்ணியிருக்காரு போல. பரப்புரை ஸ்பீச் ரொம்ப கம்மி தான். வேட்புமனு தாக்கல் இந்த கையில பண்ணாருன்னு இந்த கையில பரப்புரை பண்ண வேண்டியதானே, அதே கை வேணா வேற கையில பண்ணலாம்ல. கரெக்டு தான். அந்த ஸ்பீச் ரொம்ப கம்மி தான். ஆனால் இருந்தாலும் அவர் மீண்டும் என்ன இதை சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்பிஜி இஷ்யூ பற்றி பேசியிருக்காரு. அந்த கேஸ் பிரச்சனைலாம் பேசும்போது இதுக்கும் ஸ்டாலின் மோடி அரசு தான் கை காட்டுவார் அப்படின்னு சொல்கிறார். இல்லை 2 சொல்கிறார்ல, ஸ்டாலின் சாரை சொல்கிறாரு, இப்போ மோடி என்ன சொல்கிறாரு, மோடி இந்த போர்க்காலத்தில் எல்லாம் ஏற்படுற மாதிரி தான் ஏற்பட்டு இருக்கு. மோடியெல்லாம் பேரா சொன்னார், மோடி பேர் சொல்ல. ஆனால் மோடி பார்லிமெண்ட்ல பேசும்போது லாக்டவுன் மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கும், நம்ம அந்த லாக்டவுன்லாம் வராதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன காரணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது நம்மளுக்காக மட்டும் பாதிப்பு கிடையாது, இந்த போர் வந்தாலே உலகம் முழுவதுமாகவே இந்த பாதிப்பு எதிரொலிக்கும், அந்த ஒரு பகுதியாவது நம்மளுக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கு, நம்ம மீண்டும் வருவோம்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை மோடி பதிவு பண்ணுறாரு. இப்போ மோடியும் ஏதோ ஒரு ஃபேக்டர் மேலே பழி போடுறாரு. என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் எது பழி போடுறாரு அப்படின்னா, என் கையில் இல்லை மோடி கையில் இருக்குன்னு ஸ்டாலின் சொல்கிறதா விஜய் சொல்கிறாருல, மோடியும் ஏதோ ஒரு ஃபேக்டர் மேலே ஒரு பழியை போடுறாரு. அப்போ விஜய் மோடியை நோக்கி கேள்வி கேட்கணும்ல, நீங்க என்ன சார் பண்ணீங்க, இந்த ஸ்டாலின் சார் மட்டும் கேட்குற விஜய் மோடியை நோக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அப்படின்னா ஓகேவா பேலன்ஸ்டாக இருந்திருக்கும். ஏன்னா போர் தொடங்குறதுக்கு அப்பவே இந்திய அரசாங்கம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதுதான் இங்கே எதிர்ப்பா இருக்கு, இதெல்லாம் பாதிப்பெல்லாம் வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்திருக்காதுன்னு தான் சொல்றாங்க. வெளியுறவுத்துறை வச்சிருக்கிறது பாஜக, மத்திய அரசு வச்சிருக்கு எல்லாமே. இவர் நீங்கள் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பாஜகவை காப்பாற்றுறாரு விஜய். இங்கே இந்த மாதிரி கேஸ் தட்டுப்பாடு நடக்கிறதுக்கு காரணமே மத்திய அரசும் மாநில அரசும் அப்படின்னு 2த்தையும் ஒரே பிளேட்டில் வைக்கிறாரு. சமதளத்தில் அதை நிறுவ முயற்சிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, பாஜகவை அது மீதான விமர்சனத்தை குறைச்சி திமுக மீதான விமர்சனத்தை அதிகப்படுத்தி 2த்தையும் சமமாக வைக்கிறார். இப்போ இதில் திமுக என்ன பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இயல்பாக ஓரளவுக்கு அரசியல் தெரிந்த அனைவருக்கும் தெரியும் மாநில முதல்வரோட எல்லை என்ன அப்படிங்கிறது. இவர் என்ன சொல்றாரு, இவருக்கு ஒரு தேவைன்னா டெல்லிக்கு போயிட்டு வராரு, ஏன் கேஸ் சிலிண்டர் பிரச்சனைனா டெல்லிக்கு போயிட்டு வரக்கூடாதான்னு. இப்போ கேஸ் சிலிண்டர் பிரச்சனை டெல்லிக்கு போயிட்டு வந்தால் மட்டும் கேஸ் வந்துருமா?
இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கேட்குறேன். அது வந்து அந்த ஜலசந்தியா அது நீர் அந்த நீரணிலே பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. உலக அரசியல் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. இன்னைக்கு நிறைய நாடுகள் இது குறித்து ஆலோசனை பண்ணுறாங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு. இந்தியாவும் அதில் கோட்டை விட்டுடுச்சு. இந்தியா பிரதமர் வந்து முன்கூட்டியே பண்ணியிருக்கணும், அவர் பண்ணலைங்கிற விமர்சனம் போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் மட்டுப்படுத்திட்டு எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படின்னா வெறுமனே சட்டமன்ற தேர்தலுக்காக இவ்வளவு தூரம் விஜய் இறங்கி வந்துட்டாருங்கிற ஆச்சரியம் தான் எனக்கு. இதே மாதிரி ஒரு கருத்தை தான் அன்புமணி பதிவு பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட் வந்து அன்புமணிக்கே பேக் ஃபயரா போச்சு. என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஒரு சிக்கல்ல இருந்து தீர்வு தர மாதிரி ஸ்டாலின் என்ன வச்சிருக்காருன்னு கேட்டிருந்தார். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் வந்துச்சுல்ல, இப்போ ஸ்டாலினோட தீர்வு என்னன்னு சொல்லிட்டு ஸ்டாலினை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தாரு. அப்போ அவருக்கு என்ன பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னா, இந்த ஒரு சப்ஜெக்ட், இந்த ஒரு இது வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேயே கிடையாதுங்க, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்க வேண்டிய விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இதெல்லாம் இது கவனிச்சுட்டு இருக்காங்களே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வராதுன்னு சொல்லிட்டு அப்போவே அவங்களுக்கு எதிராக பயங்கர எதிர்ப்புலாம் வந்துச்சு. அதே ஒரு கமெண்ட்டை தான் இப்போ வந்து விஜய் ரீட்டரேட் பண்ணியிருக்காரு. அவரும் அதே மாதிரி எதிர்ப்பு தான் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டாலினை திட்டுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், திமுக அரசு விமர்சனம் பண்ணுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் மக்கள் வரவே இருக்கிறாங்க. ஆனால் திமுக அரசு மீது அதிருப்திகள் இருக்கு, அதை வந்து ஏற்றுக்க தான் செய்யணும். ஆனால் எதில் பேசுறீங்க, எந்த சப்ஜெக்டை டச் பண்ணி பேசுறீங்கன்னு ஒரு காரியம் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் இது பண்ணிட்டு எந்த இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை திட்டுமோ அங்கே திட்டாமல் எங்கே நீங்கள் வந்து திட்டக்கூடாதோ அங்கே திட்டிகிட்டு இருக்கீங்க. இல்லை, இதுலேயும் என்ன சொல்கிறாரு, கரூர் சம்பவம் மாதிரி சூழ்ச்சி, கரூர் சம்பவமே சூழ்ச்சி தான் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜனநாயகன் பட விவகாரத்துலேயும் சூழ்ச்சி நடக்குது. இது வந்து திமுகவும் அதுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்குதுங்கிறாரு. கடைசி வரைக்கும் பாஜக பேசவே மாட்டேங்கல, நான் ஓட்டு கூட போடுறாங்க, தயவு செஞ்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னென்னா, ஜனநாயகன் படம் வெளியாகாமல் இருப்பது சூழ்ச்சி, அது வந்து அந்த கட்சிகள் வந்து மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்துது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறார். ஜனநாயகன் படம் வந்தால் பெரிய அதிர்வுகள்லாம் இருக்குங்கிறாரு. அதுவே ஒரு காப்பி கேட் படங்கிறாங்க, தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணிட்டு வராருன்னு சொல்கிறாங்க. அதில் அரசியல் ரீதியாக என்னத்தை பேசிட போகிறாரு, அப்போ அதில் என்ன பிரச்சனைன்னு உடச்சி பேசணும். இல்லை, சென்சார் போர்டு என்ன பண்ணுது, பாஜக என்ன பண்ணுதுன்னு சொல்லணும். பூடகமாக மேலோட்டமாக இப்படியே பேசி எத்தனை நாள் தான் அரசியல் பண்ணுறது, நமக்கும் போர் அடிக்குது, கேட்குற ஆடியன்ஸும் திட்டுறாங்க, பேசாதீங்க அப்படின்னு. அந்த படம் எப்பயோ தேர்தல் ஆணையத்து கீழே போயிடுச்சு. அவங்க தான் படத்தை பார்த்து சென்சாருக்கு சொல்லணும். தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்க மாட்டார் விஜய். அப்போ அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது தான் தெரியல. ஒரு அரசியல் இது வரைக்கும் ஒரு புரியாத புதிராக தாங்க இருக்காரு விஜய். தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்கிறாரு, உங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் திமுகவோட செயல்படுறாங்கன்னு சொல்றாரு. மத்தியில் தேர்தல் ஆணையத்தை எப்படி திமுக செயல்பட முடியும்? அதுதான் குழப்பமா இருக்கு. அவர் மாறினா மாறிடுன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் வந்து இவருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. இதில் அவர் வரப்போ நிலை தடுமாறிலாம் ஒரு பைக்கில் ஃபேமிலியோட அவனோட ஒருத்தர் வராருன்னா அவர் வந்து கீழே விழுந்துட்டார். அவரை போய் உடனடியாக விஜய் போய் பார்த்து. ஆமாங்க, அது ஃபர்ஸ்ட் டைம் இது ஆக்சுவலாக பல இடங்களுக்கு விஜய் போயிருக்காரு பரப்புரை பிரச்சாரம் பண்ணப்போ. அது வரைக்கும் எங்கேயுமே இறங்கி பார்க்கல, எங்கேயுமே ஒரு வண்டி நிப்பாட்டு, காருக்கு அடியில் நம்ம எம்டி சொல்லுவாங்கல்ல, ஆமாம் காருக்கு அடியில் அப்பெல்லாம் நிப்பாட்டாத விஜய் வந்து இப்போ திடீர்னு நிப்பாட்டி பார்க்கறது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆச்சரியம்லாம் இல்லைங்க, வெளிப்படையாக சொல்லணும், உடச்சு பேசணும்னா அரசியல் தாங்க அது. ஏன்னா திருச்சிக்கு போன ஒரு பக்கத்தில் தஞ்சாவூரில் இருக்குது விக்னேஷோட வீடு, அங்கே போய் பார்த்துட்டு வர அவருக்கு நேரமும் இல்லை. ஏன்னா அந்த குடும்பத்தை என்ன பாடுபட்டார் அந்த தந்தைங்கிறது அவரே சொல்லியிருக்காரு. அங்கே போய் யார் பார்த்தா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு இவங்களால காமெடி செய்யப்பட்ட அன்பில் மகேஷ் தான் போய் அந்த ஃபேமிலியை பார்த்தாரு. அவங்களுக்கான பண உதவி, மருத்துவமனையில் இருந்தப்போ செலவு எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. ஆதவர்ஜுனாவோ விஜயோ அவங்கள போய் பார்க்க முடியல, அவங்களுக்கு செலவு பண்ணலை. எல்லாம் சரி, அவங்களுக்கு வேறு சூழ்நிலை இருக்கும், வேறு காரணங்கள் இருக்கும். இன்னைக்கு திருச்சி போனாருங்க, அங்கேருந்து 1.5 மணி நேரம் தாங்க, இவர் போகிறதுக்கு 1 மணி நேரம் தாங்க தஞ்சாவூர். என்ன அது பரப்புரை பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்கு சரியாயிடும். இப்போ நீங்கள் பரப்புரை வாகனத்தில் போகிற அதே கான்செப்ட் வச்சு பாருங்க. அதே 1.5 மணி நேரம் தான் கரூர் திருச்சியில் இருந்து. ஆமாம், தஞ்சாவூர் 1.5 மணி நேரம் தான். ஆனால் பிளான் இல்லையே. இது வேட்புமனு தாக்கல் பண்ண தான் மெயினாக முக்கியமான பாயிண்ட். பரப்புரையிலிருந்து போகிற வாகனத்து பக்கத்தில் ஒருத்தர் எங்கேயோ இடிச்சுட்டு விழுவுறாருன்னா உடனடியாக இறங்கி போய் விஜய் துடிச்சு போய் பார்க்குறாருங்கிறது உண்மையாக இருந்தால் அவர் துடிச்சு போய் கரூருக்கும் போயிருக்கணும், துடிச்சு போய் தஞ்சாவூருக்கும் போயிருக்கணும். ஏன்னா இவரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், இவர் தான் சொல்கிறாரு கரூரில் சூழ்ச்சி நடந்திருக்குன்னு திருச்சியில் நின்று பேசுகிறாரு. அப்போ அந்த கரூரை போய் எட்டி பார்க்கணும்ல, சூழ்ச்சியால் தானே உங்கள் கட்சியை சேர்ந்த 41 பேர் இறந்து போனாங்க, அவங்கள போய் கேட்கணும்ல. இது என்ன வகையான அரசியல்? என்ன சூழ்ச்சினே சொல்ல மாட்டீங்க. உங்க கேரவன் சுற்றி அவ்வளோ கேமராஸ் இருந்திருக்கு, அதை யார் ரிலீஸ் பண்ணா? 30 நிமிஷத்தில் வீடியோ எடுத்தங்கிறாரு. அப்ப அந்த 30 நிமிஷத்துல வீடியோ எடுக்க வேண்டியதானே? இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ்ல எடுத்தீங்க, அதை வெளியிட்டாலாச்சும் மக்களுக்கு புரியும் ஏதோ ஒரு வகையில சூழ்ச்சி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இதுல நான் பெருசா எதிர்பார்த்தது அளவுக்கு இப்ப மத்திய அமைச்சராக கூட ராம்தாஸ் அத்வாலே சொல்லியிருந்தாரு, போஸ்ட் அலையன்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு, விஜயோட நாங்கள் பாஜக கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாரு. விஜய் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவோட பி டீமாக செயல்படுறாரு ஒரு விமர்சனம் இருக்குது. இன்றைக்கி விஜய் அதை எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கணும்.
கிளாரிஃபை கொடுத்துருக்கணும்ல, தனது தொண்டர்களுக்காச்சும் கொடுத்துருக்கணும்ல. அப்படிலாம் இல்லை, தவறான இது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். அல்லது ரெண்டாம் கட்ட தலைவர்களாச்சும் வழக்கம் போல் சொல்லுவாங்க, அவங்களும் சொல்கிறது இல்லை. அப்போ எதை நம்பி இவருக்கு வாக்கு போடுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நம்ம விஜய்க்கு வாக்களிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ இத்தனை விமர்சனங்கள் அவர் மேலே இருக்குது. திருச்சிக்கு வர முடிஞ்சவரால் தஞ்சாவூர் போக முடியல, கரூருக்கு போக முடியல. கரூரில் உள்ளவங்களும் அங்கே தான் கூப்பிட்டு பார்த்தாரு. வாக்கு சேகரிக்கிறதுக்காகச்சும் அந்த 41 பேர் வீட்டுக்கு போகலாம்ல. உங்களோட பையனா நான் இருப்பேன்னாரு, உங்களுக்கு ஒன்றுனா நான் ஃப்யூச்சரில் உதவி பண்ணுவேன்னாரு. அவங்க என்ன பண்ணாரு? அல்லது இப்போ தானே வாக்கு தானே கேட்க போகிறீங்க, அதுக்காகச்சும் போகலாம்ல. அதுக்கும் போகலை. நீங்கள் சொல்கிற மாதிரி கரூரும் அங்கே தான் இருக்குது, தஞ்சாவூரும் அங்கே தான் இருக்குது. விஜய்க்கு மனசு தான் இல்லைங்கிறதான் புரிஞ்சுக்க முடியுது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் சொல்கிறாருல, உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் மனதை உருக வைக்கக்கூடிய அளவுக்கு பல வார்த்தைகளை யூஸ் பண்ணி வாக்கு கேட்குறார். ஆனால் எப்படி மக்கள் நம்புவாங்க? உங்களை நம்பி தான் வந்திருக்கேன்னு சொல்கிற விஜய் அந்த நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கணும்ல. ஒரு தலைவராக நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் சரியான மாற்றா விஜய் வந்திருக்கிறதா சொல்லி உங்கள் பக்கம் நிற்பாங்க. இது வரைக்கும் வர்றது எல்லாமே சினிமா கவர்ச்சி மூலியமாக தான் விஜய் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும். சரி, விஜய் இன்னும் பெருசாக அரசியல் தலைவராக மக்களால் ஏற்றுக்கப்படலை. அரசியல் தலைவராக ஏற்றுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம பொலிட்டிசைஸ் பண்ணாமல் எதை நம்ம கான்க்ரீட்டாக பேசணுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அதெல்லாம் பேசினா மட்டும்தான் விஜய் அரசியல் தலைவராக மக்களால் ஏற்றுக்கப்படுவாங்க. விஜய் என்ன சொல்கிறாரு? உங்களை நம்பி தான் வந்திருக்கேங்கிறாரு. விஜயை நம்பி தானே இத்தனை பேர் வந்தாங்க. 41 பேர் கரூர்லேருந்து வந்தாங்க. இந்த விக்னேஷ்ங்கிற சின்ன பையன் அவரை பார்க்குறதுக்கு ஆசையாக வந்தார். அவங்களுக்கான நான் சொல்கிறது சமீபத்திய உதாரணங்கள். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக டீப் டைவ் பண்ணால் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நம்ம அது அவ்வளோலாம் போகலை. சமீபத்திய உதாரணங்கள் தான் நம்ம சொல்கிறோம். இந்த விக்னேஷ் பையன் விஜய் நம்பி தானே வந்தார். அவருக்கு ஒன்றுனா அவர் அண்ணன் தளபதி பாப்பாரு நம்பினார்ல. ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ இவர் போய் அவரை பார்த்துருந்தாரா? அவருக்கு போய் பண உதவி பண்ணியிருக்காரா? எதுவுமே பண்ணலங்கிறப்ப அந்த வயசுல இருக்கிற இளைஞர்களே சிந்திக்க தொடங்குறாங்கல்ல. அப்போ சரியா தவறா இந்த அரசியல் கண்டிப்பாக சிந்திப்பாங்க. எல்லாமே கொஞ்ச நாள் ஃபேன் ஃபாலோவிங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அரசியல் வயப்படுறப்ப இது மாதிரியான சிந்தனைகள்லாம் வரும் பொழுது எது சரி எது தவறுங்கிறத நோக்கி அவங்க நகருவாங்க. இப்போ இதில் இன்னும் அந்த தூரத்துக்கு விஜய் விட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா விஜய்க்கு ஃபேன் ஃபாலோ தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க சிந்திக்க விடக்கூடாது தான் விஜயோட கான்செப்டாக இருக்கும். அதனால பெருசாக அது பண்ண மாட்டார். ஓஹோ, இதில் அடுக்கு இப்போ விஜய் 2 தொகுதியில் நிற்கிறாருல்ல. முதல்ல 2 தொகுதி நிற்கினா அது பயம் அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். ஜெயிச்சிருவோங்கிற ஒரு கன்ஃபார்மான மனநிலையில் அவர் இல்லை, அதனால 2ல் நிற்கிறாருன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, இங்கே பெரம்பூர் தலைநகரத்தை கவர் பண்ணுறாரு. திருச்சி போயிட்டாருன்னா டெல்டா அந்த பக்கம் தமிழ்நாட்டோட மத்தி அந்த ஏரியாக்களை கவர் பண்ணுறாரு. பிரச்சாரம் பண்ணுற போயிட்டு வருவாருன்னாங்க. இன்றைக்கி அந்த ஏரியாவில் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணார். சுற்றி உள்ள எங்கேயும் போகல, டெல்டாவுக்கும் போகல. அதே நேரம் விஜய் சொல்கிறபடி 2 தொகுதியிலுமே ஜெயிக்கிறாருங்க. 2 தொகுதியிலுமே பெரிய வெற்றி பெறாருன்னு வச்சுங்க. ஒரு தொகுதி ரிசைன் பண்ணும். ஒரு தொகுதி ரிசைன் பண்ணுறாருன்னா அந்த தொகுதியில் விஜய்க்கு பதிலாக யார் நிற்க போகிறாங்கிற ஒரு பெரிய கேள்வி. விஜய் தான் நிற்பாரு. எப்படிங்க ரிசைன் பண்ணிட்டு விஜய் தானாங்க? இல்லை, அந்த இடத்துல விஜய்க்கு பதிலாக ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா அவர் விஜயோடைய அடுத்த வாரிசாக கருதப்படுவார். 2 பேரும் ஜெயிச்சா சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்ப விஜய்க்கு பதிலாக நிற்கக்கூடியது அவருக்கு நெருக்கமான தோழியாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படுது. அது உண்மையா பொய்யாங்கிறதை தாண்டி இந்த 2 தொகுதியில் நிற்கிறதுக்கு பின்னாடியான ஒரு கான்ஸ்பிரசியோ அல்லது இப்படியான ஊகங்களோ தொடர்ந்து இப்போ பேசப்பட்டுட்டு வருது. நம்ம அதையும் இதில் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியதாக. ஆனால் விஜயே 2 தொகுதிகளுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார். அங்கே 2 கட்சி இருக்கு, என்ன பண்றாங்கன்னே தெரியல இது வரைக்கும், காங்கிரஸும் பாஜகவும். ஏங்க அதுக்கு முன்னாடி பாதவர்ஜனா நேற்று வரைக்கும் என்ன கேட்டாரு? போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஏன் தரமாட்டேங்கிறேன்னு கேட்டார். முதல்வரோ துணை முதல்வரோ போகிற வாகனத்தில் யாரையும் விட்டு அடிக்கலை, குறிப்பாக காவலர்களே விட்டு அடிக்கலை. இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிற வாகனத்தில் ஒருத்தர் பலியாகிறாருன்னா அது செய்தி. இப்போ இவங்க போகிற வாகனத்தில் என்ன எடப்பாடி என்னைக்காச்சும் ஒரு முறை எங்கேயாச்சும் சம்பவம் நடக்குது, இது விபத்து. இப்போ இவங்க போற இடமெல்லாம் இப்படி நடக்குதுன்னா அது எப்படி எடுத்துக்கிறது தான் தெரியல. ஆனா இதுவும் விபத்து தான் கன்சிடர் பண்ணுங்க. பட் இருந்தாலும் எப்படி நடந்தது அதுதாங்க. போலீஸ் பாதுகாப்பு கேட்குறீங்க, போலீஸ்க்கு பாதுகாப்பு தர மாட்டேங்கிறீங்க நீங்களே. அப்படிங்கிறப்ப அந்த இடமே ஒரு குளறுபடியாக இருக்குது இல்லை. இப்போ விபத்து தான் இது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி நிற்கிறாரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன அவ்வளோ வேகம் வேண்டி கிடக்கு அந்த இடத்துல? அப்போ எங்கே போகிறீங்க? இப்போ இதை விட வேகமாக போகிறது தானே முதல்வர் கான்வாய், இதை விட வேகமாக போகிறது தானே துணை முதல்வரோட கான்வாய், இதை விட வேகமாக போகிறது தானே அமைச்சரோட கான்வாய். அங்கெல்லாம் காவலர்கள் ஏன் தாக்கப்படுறதில்லை, இந்த மாதிரி அடிபடுறதில்லை அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புணர்வு இருக்குது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் பலருக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்குது. உங்களுக்கு அது இல்லை, அலட்சியமான நடவடிக்கை தான் இது வரைக்குமான பிரச்சனைகளுக்கு காரணம். இதுவும் அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம 2 கட்சி மேட்டருக்கு போயிருவோமா? அதான் விஜயே இது வரைக்கும் வெளியில வராத விஜய் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்காண்டி வெளியே பரப்புரைக்கெல்லாம் வந்துட்டாரு. இல்லை இப்போ வெளில வரல, அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்றப்ப ஒரு தடவை பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு 2வது தடவை பார்க்குறீங்க. அப்பயே வராரு.
வேட்புமனு தாக்கல்லாம் இல்ல அதுவே ஆளை விட்டு பண்ணலான்னு தான் பார்த்தாருங்க. அப்படி எதுவும் வாய்ப்பு இல்லைன்னாங்க. அதனால வந்து நேரில் தான் வரணும்ட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. இந்த எல்லா தொகுதிகளிலும் தாவேக நிர்வாகிகள் போட்டி போடுறாங்கல்ல, அவங்களோட வேட்பு மனுக்கள் எப்படி ஏற்கப்படுமா நிராகரிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கப்படலாம் அல்லது நிராகரிக்கப்படலாம். இப்போ நிராகரிக்கப்படும் போது இப்போ கூட சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, இதை எங்களுக்கு அகைன்ஸ்டா எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் வந்து தூக்கி வந்துடக்கூடாது அவங்க. ஏன்னா வேட்புமனு என்பது ஃபுல்லாக இப்பயும் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தான் காவல்துறையில செயல்படுறாங்க. அப்படி இல்லைங்க, வேட்புமனுவே இல்லாம ஒரு லேடி எல்லாம் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. இப்போ அவங்க எல்லாம் குற்றச்சாட்டு வைப்பாங்க திமுக தான் காரணம் இது. ஆமா, ஏன்னா வேட்புமனு இல்லாமல் போனாலும் ஏற்றுக்கணும்ல. நீங்கள் அந்த பெரம்பூர் லொக்கேஷன் கேட்கும் போதே 48 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆப்பில் வெப்சைட்லாம் ஃபில் பண்ண சொன்னாங்க லொக்கேஷன்லாம் போட்டு. அதையே அவங்க பண்ணாமல் தான் வந்து இங்கே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்போது வேட்புமனு நிராகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தாவேக வேட்பாளர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? ஏற்றுக்கிட்டு அவங்க சைடில் தப்பு பண்ணியிருக்கலாம், ஃபார்ம் சரியாக ஃபில் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதெல்லாம் நடைமுறை தான், அதெல்லாம் பண்ணுறது ப்ரோட்டோக்கால் தான். அந்த ஒரு வேட்புமனு நிராகரிப்பை இவங்க ஏற்றுக்குவாங்களா, இல்லை மீண்டும் அங்கே வந்து வேற எதனா புது விதமான பிரச்சனையை கொண்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் பாஜக 2 கட்சிகளுமே வந்து நீங்கள் முன்னாடியே சொன்னது போல் 2 நாட்கள் தான் இருக்குது. இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்னா வெள்ளி சனி தான், ஞாயிறு லீவு, திங்களை முடியுது இல்லையா வேட்புமனு தாக்கல் பண்ணுறது. அதனால் 2 நாட்கள் தான் இருக்குது. அதனால் வந்து இப்போயாச்சும் காங்கிரஸ் தரப்பில் இருந்தோ பாஜக தரப்பில் இருந்தோ கன்ஃபார்மாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டே ஆகணும். ஒரு வழியே இல்லை. கோஷ்டி பூசல் இருந்தாலும் சரி, 28 தொகுதிகள் காங்கிரஸுக்கு, 27 தொகுதி பாஜகவுக்கு, எல்லா மோதல்களையும் கடந்து வேட்புமனுவை வெளியிட்டால் மட்டும்தான் அந்தந்த தொகுதிக்கான வேட்பாளர்கள் இருந்து அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ முன்னாடியே பேசினது போல முதல்வரோட எல்லா அந்த 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 பகுதி வேட்பாளர்லாம் நிற்கிறாங்க. கூட்டணி கட்சி காங்கிரஸ் வேட்பாளரை போடாதனால வேட்பாளர் பேரையே சொல்ல முடியல. அப்போ எப்படி வந்து அங்கே தலைவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குது. நேற்றைய தினம் வந்து சத்தியமூர்த்தி பவனில் பல கோஷ்டிகள் வந்து அங்கே வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து சீட்டு கொடுங்க, எங்களோட ஆதரவாளருக்கு, எங்களோட தலைவர்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு நேற்றைக்கு வந்து ஃபுல்லாகவே சத்தியமூர்த்தி பவன் ஃபுல்லாக போராட்டமாக தான் இருந்தது. அதில் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு கோஷ்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செல்வபிறந்தகை வாழ்க, ராகுல் காந்தி வாழ்க, கிரீஷ் உடகர் வாழ்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சீட்டு கொடுக்கலன்னு போராட்டம் பண்ணிருக்காங்க. யாருக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க சத்தியமூர்த்தி பவன்னா. இருந்தாலும் எதற்காக இந்த இழுபறி காங்கிரஸ்குள்ளே போயிட்டு இருக்கு, பாஜகக்குள்ள எதற்காக இழுபறி போயிட்டு இருக்கு, இன்னும் நயினாரில் இருந்து பியூஷ் கோயல் வரைக்கும் சரியா பாஜக தரப்பு இந்த வேட்பாளர் பட்டியலை பெருசாவே எந்த விதமான ஹிண்ட்டும் கொடுக்காம தான் இருக்காங்க இது வரைக்கும். இல்லை, நயினாரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாரு, என்னுடைய பேர் கூட வேட்பாளர் பட்டியலில் இருக்காங்கிறத மேலிடம் தான் அறிவிக்கும் அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் தான் முன்னாடி சொன்னார், இது மாதிரி சாத்தூரில் போட்டி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்போ மேலிடத்தோட அனுமதி கேட்டு சொன்னாரா இல்லையாங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதில் வந்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் கண்டிப்பாக நின்னே ஆகணுங்கிற ஒரு அழுத்தத்தை டெல்லி மேலிடம் கொடுக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தெரிந்த முகங்கள், அறிந்த முகங்கள், ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய முகங்கள் எல்லாத்தையுமே கொண்டாந்து போட்டியிட்டு வச்சு அவர்கள் மூலமாக ஒரு வாக்கு சதவீதத்தை அறுவடை பண்ணணுங்கிறத அவங்களுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்ட், கரண்ட் செனாரியோவும் அதை தான் வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ இவருக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. வாங்கன்னு இவர் என்ன, எனக்கு நீங்கள் கோயம்புத்தூர் கொடுங்க, நான் வர்றேங்கிறார். கோயம்புத்தூரில் வானதி சீனிவாசன் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன், என்னால் முடியாது, இந்த இடத்த விட்டு தர முடியாதுங்கிறாங்க. அப்போது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பதிலாக இவரை மயிலாப்பூரில் நிற்க வைக்கலாங்கிற பேச்சுவார்த்தையும் ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கு ராதாபுரத்தை கொடுக்கலாங்கிற பேச்சுவார்த்தையும் மாறி மாறி, ஆமாம் அப்பாவுக்கு அகேன்ஸ்டா. அந்த புரியுதா அவங்களுக்கு? கம்யூனிட்டி இதாகவும் ஒரு சிக்கல் ஏற்படுத்தலாம் திமுகங்கிற அடிப்படையில். தமிழிசை அங்கே போட்டுவிட்டு இவருக்கு மயிலாப்பூரில் கொடுக்கலாம், மயிலாப்பூருங்கிறது பிஜேபி சப்போர்ட்டான ஏரியாங்கிற நினப்பு உங்களுக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் இது ஓடிக்கிட்டே இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் நான் நின்னா கோயம்புத்தூரில் தான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்குது. ஒரு சமாதானப்படுத்துகிற வேலையும் இங்கே போயிட்டு இருக்கு. எப்படியாச்சும் இவரை ஒழிச்சிடணும் அப்படிங்கிறது வானதி, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட இந்த டீமோட ஒரு ஐடியாவாக இருக்குது. இதில் இவர் சார்பில் இருக்கிற நபர்களுக்கு சீட்டு கேட்குறாரு. இருக்கிறதுல என் சார்பில் இருக்கிற 3 பேருக்காக சீட்டு கொடுங்க அப்படிங்கிறாரு. ஆனால் அதை குறித்தும் வந்து நயினார் டீம் வந்து மறுதளிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறது அவங்களுடைய ஒரு ஸ்டாண்டாக இருக்குது. அதனால் இப்போ 2த்துலையுமே போராட்டமாக இருக்குது. பியூஷ் கோயல் என்ன சொன்னார், 2 நாளில் சீட்டு தரேன்னார். 2 நாளில் சீட்டு குறித்த முடிவுகள் நாங்கள் சொல்லுவோம்னார். இன்னமும் அதை வந்து சொன்னபாடு இல்லை. காங்கிரஸ் அதுக்கு மேலே இருக்குது. இதில் திமுக கூட்டணிக்குள்ள விசிக பெரிய ஒரு சலசலப்புக்கு உள்ளாயிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேமுதிக நம்ம சொன்னபடி அவங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அவங்க வந்து தேமுதிகவினுடைய 10 வேட்பாளர்களுக்காக மட்டும்தான், அவங்க உள்ளிட்ட 9-10 வேட்பாளர்களுக்காக மட்டும்தான் அவங்க இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண போகிறதாக ஆமாம் அறிவிச்சிருக்காங்க இல்லையா. இது வந்து கூட்டணி கட்சிக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்திருக்கு. ஏன் இந்த மாதிரி திடீர்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, திமுக சார்பில் சொன்ன எம்பி சீட்டை கொடுத்துட்டாங்க, 10 சீட்டை கொடுத்துட்டாங்க.
ஆனால் வேறு சில முக்கியமான விட்டமின்களை தரவில்லை அவங்க இது வரைக்கும். அந்த ஒரு அதிருப்தியில் பிரேமலதா இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து எல்லா தொகுதிக்கும் போக முடியலங்கிறாங்க. அப்போ நம்ம அங்கே விசாரிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, அவங்க உடல்நிலை சரியில்லை, அவங்க இந்த வெயிலில் அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியல, அவங்களுக்கு ஒரு ஏஜ் ஆகிருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் அதை கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய 10 தொகுதிக்கு மட்டும் அவங்களால இந்த வெயிலில் போக முடியுதாங்கிற ஒரு கேள்வி கூடவே வருது இல்லை. இப்போ அவர் மகனுக்காக பிரச்சாரம் பண்ண போகிறாங்க, அவங்க தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இன்னும் மற்ற 8 வேட்பாளர்களாக பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, அப்போ திமுக கூட்டணி அங்கே இருக்கிற விசிகா இருக்க கட்சிகள் இதுக்கு எதுக்காகவும் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னா அது என்ன வகையான அணுகுமுறைங்கிற பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனால் என்ன நெருக்கி கேட்குறப்ப எங்க போனால் அங்கே மட்டுமா பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்களையும் சேர்த்து வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க, நீங்கள் அப்போ பாருங்க அப்படிங்கிறாங்க. அதற்குள்ளே திமுக செய்ய வேண்டியது செஞ்சு சரி பண்ணிடுமாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதில் கூட்டணிக்குள்ளே வந்தப்போ என்னை எவ்வளோ அடி அடிச்சிங்க, கூட்டணி கட்சிகள் தான் அடித்தாங்க. பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணிக்குள்ளே வர்றப்ப கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்லாம் வெளிப்படையாகவே சொன்னாங்க, அவங்களுக்கு 10 தராங்கன்னு சொன்னாங்க, அப்போ எங்களுக்கு ஏன் தரல, நாங்கள் எங்களுக்காக நீங்கள் அவங்களுக்குள்ள குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் முன் வச்சாங்க. ஸோ அந்த ஒரு கடுப்புலலாம் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க. உள்ளே வந்தப்போ அதிகம் விமர்சித்தது கூட்டணி கட்சிகள் தான், உள்ளுக்குள்ளே தாண்டி வெளியிலேயும் ஒரு சிலர் விமர்சித்தாங்க. அவங்களுக்காக நாங்கள் எதுக்கு போய் ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மனக்குமுறலாக இருக்குது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கப்படுது. தேமுதிகவோட இந்த பிளான்ங்கிறது கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் அதிருப்தி அடைய வச்சிருக்கு அப்படின்னு திமுக உள்ள பேசிக்கிட்டாங்க. ஆமாம், எது எப்படியோ இந்த பாஜக காங்கிரஸ் மோதல்லாம் முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லாமல் 2 கூட்டணிகள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காண்டியாச்சும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் கூட்டணி தலைவர் எதிர்பார்ப்பாக இருக்குது. கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரணும். வந்து எப்படி இது முடிக்கிறாங்க, யாரெல்லாம் வேட்பாளர்கள் வருதா, காங்கிரஸ்லேருந்து ஒரு கட்சி தனியாக உடையுதா, பாஜகலேருந்து தனியாக உடையுதாங்கெல்லாம் பார்க்கணும் நம்ம. ஆமாம், சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்களா இல்லை ஷாக் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் டிபேட்டபிள் தான். நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே அழகு, இதில் வந்து காங்கிரஸில் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே அநேகமாக நம்ம வீடியோ வெளியாகிறப்பவே பட்டியல்கள் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது நள்ளிரவில் இது குறித்த வேட்பாளர் குறித்த பட்டியல் வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் பேச்சும் நேரத்திலிருந்து வந்துச்சு. இன்னைக்கு முதல்வர் அதை சொல்லியிருக்காரு. இன்று இரவுக்குள் சகோதரர் ராகுல் காந்தி காங்கிரஸ் வேட்பாளர்கள் குறித்த அறிவிப்பை வெளியிடுவார், அவங்களுக்கு நீங்கள் ஈரோடு கிழக்கில் கை சின்னத்தில் வாக்களிங்க அப்படிங்கிற வகையில் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், இன்று இரவு அதிகபட்சம் நாளை காலைக்குள்ளே காங்கிரஸ் வேட்பாளர்கள் குறித்த பட்டியல் வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. இப்போ நீங்கள் வியட் நியூஸ் பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா நேற்று பேசலைங்கிறது நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம கேமராமேன் விஜய் வந்து உங்களுக்கு செய்தி கொடுத்துருக்காருல்ல, சொல்லுங்கள் என்ன சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, மகாராஷ்டிராவில் அந்த கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ரோடெல்லாம் போடுற கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அவங்களுக்கு கீழே நிறைய ஊழியர்களை கொண்டு நிறைய பணிகள்லாம் செய்வாங்க, ரோடு போடுறதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. இதில் கான்ட்ராக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய ஃபண்டை வந்து முழுசாக அந்த லேபருக்கு கொடுக்க மாட்டாங்க, சம்பளமாக கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க, இல்லை கொடுக்காம இழுத்தடிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு கான்ட்ராக்டர் என்ன பண்ணியிருக்காரு, தராங்க அப்படிதான் அப்படி ஒரு கான்ட்ராக்டர் என்ன பண்ணியிருக்காரு, சரியாக ஒரு ஊழியருக்கு வந்து சம்பளம் கொடுக்காம இருந்திருக்காரு போல. அந்த ஊழியர் வந்து ட்ரக் டிரைவர் போல் இருக்கு, அந்த சாலைக்கு தேவையான அந்த இதெல்லாம் கொண்டு வந்து இறக்குவாங்கள்ல, அந்த ட்ரக் டிரைவர் போல். அவர் கோவத்தில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, எனக்கு நீ சம்பளம் தர மாட்டேறியான்னு சொல்லிட்டு அவரோட ட்ரக் எடுத்து அந்த ஒப்பந்ததாரர் கார் மேலே ஏற்றிட்டார். அப்படியே காரை ஏற்றி, அந்த காரில் இருந்தாரான்னு தெரியல அவர், ஆனால் அவரோட காரை அப்படியே ஏற்றி கொண்டு போய் இன்னொரு ட்ரக்கு முன்னாடி நின்று இருந்திருக்கு, அந்த ட்ரக்கில் மோதிட்டார் இந்த காரை. அந்த அவ்வளோ கோவம், எனக்கு சம்பளம் தரமாட்டீ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த கான்ட்ராக்டரோட காரை கொண்டு போய் மோதி இருக்காரு. அப்படி கான்ட்ராக்டர் நேசம் பண்ணி அவரு. இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம் அழகு. நன்றி, தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.